வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுக்கணும். மருமோளே, ஏன் மருமோளே, என்னத்த என்ன வேணும்? ஏமா வயிறு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு தோசை ஒண்ணு சுட்டுதாம்மா. சரிங்கத்த, போய் நீங்க சோஃபால இருங்க, டிவி பாத்துட்டு இருங்க, 5 நிமிஷத்துல தோசை எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நான் போய் டிவி பாத்துட்டு இருக்கேன், நீ தோசை எடுத்துட்டு வா. சரியா, நான் போறேன். இப்பெல்லாம் தோசையை உடனே ரெடி பண்ணிடலாம். முன்னாடி எல்லாம் அடுப்புல கடந்து நான் இருந்து செத்து ஒரு தோசை சுட்டு திங்கிறதுக்குள்ள ஏன்டா சாப்பிடுறோன்னு என் பசியே அடங்கி போயிடும். இப்போ என் மருமக கிட்ட ஒரு தோசை கேட்ட உடனே இப்போ 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாளே. அப்போ கேஸ் இருக்க போய் தானே சீக்கிரம் ரெடி பண்றா. எல்லாம் இப்ப வசதியா போயிருச்சு. அத்தை, இந்தாங்கத்த தோசை, நல்லா இருந்து சாப்பிடுங்கன்னு. சரிம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் வேலையை பாருமா. போ டிவியை மறைச்சிட்டு நிக்காத, நல்ல சீரியல் ஓடுது. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாளே இந்த குண்டு பூசணிக்கா. இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு சாப்பிட்டுதான் இப்படி குந்தாணி மாதிரி இருக்கா. மருமகளே, இங்க வாமா, அத்தைக்கு கொஞ்சம் டீ தாமா, தலையெல்லாம் வலிக்குமா. கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு நான் இருந்து இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கேமா. என்னத்த, திருப்பி என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்ச நேரம் நிம்மதியா வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சா இந்த மாமியாக்காரி என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே. இப்படி கால் மேல கால் போட்டு இருந்து ஒரு ஆளை நமக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிடுறது எவ்வளவு சுகமா இருக்கு. ஏமா, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என் மருமக தான். அம்மா, 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 இங்க இருக்கீங்களா? உங்களை பாக்குறது தானே நான் வந்திருக்கேன். அடா அடா அடா, என் தங்கம், என் அம்மோ, என் குட்டி, வாடி வாடி வாடி, என்னோட செல்லம், இப்பதான் நீ வரியா? எங்கம்மா, உன்னோட மருமகளை வீட்டுல இல்ல, எங்க போனா? வெளியில போறதுக்கு என்ன நேரம் இருக்கு? அவ வெளியில போகிறதுக்கு எங்க நேரம் இருக்கு? நான் அவளை வெளியில போக விட்டதானே. கிச்சன்ல இருக்க வேலையே அவளுக்கு கரெக்டா இருக்கும். அதுல இடைக்கேட நான் அவளுக்கு காஃபி போட்டுதாமா, டீ போட்டுதாமா, தோசை சுட்டுதாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் எப்படி அவளுக்கு வெளியில போக முடியும்? அதுவும் சரிதாம்மா, வெளியில மட்டும் அவளை வெளியில விட்டு விட்டு பழகாத. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாங்க. ஊரு புறணி பேசுறதுக்குனே ஒருத்தி அலையிறா. உங்க ஊர்ல இருக்காளம்ல எலும்பி ஒருத்தி, அதாவது இந்த ஊர்ல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காம்மா. நம்ம 2 பேரும் பேசுறதையும் அவங்க கிட்ட போய் சொல்லி சொல்லி கொடுத்து உனக்கும் அவளுக்கும் சண்டை வர்றதுக்கு அவதமா காரணம். நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கும் தெரியும், அந்த ஒலிக்குச்சி அடிக்கடி இங்கேயும் வருவா. என் மருமகளை பத்தி என்கிட்டயே குறை சொல்லுவா. அப்புறம் அம்மா, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. இந்த மருமக வீட்டுல இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா கால் மேல கால் போட்டு இருந்தல நீ டிவி பார்த்துட்டு இருக்க. உனக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் தான்மா. ஆமா டி, பின்ன இல்லையா? என் மருமக என்ன சோஃபால இருக்க வச்சில்ல எனக்கு சாப்பாடு தரா, பின்ன எனக்கு ஹாப்பியா இருக்காதா? சரிம்மா, சரி, நீ சந்தோஷமா இரு, அது போதும். ஆமா டி, உன் மாப்பிள்ளை எங்க? ஏன் அவர் வரல? அந்த ஆளை பத்தி பேசாதீங்கம்மா. அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமா வருது, எரிச்சலா வருது. ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு. சரி வாங்க, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம், எனக்கு கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு. என்ன மனுஷமா அவரு? வேலை முக்கியமாமா, வேலைக்கு போயிட்டாருமா. அடி பாவி மாலே, வேலைக்கு போற மாசம் வந்துட்டு அங்க இங்கேயும் கூப்பிட்டா எப்படி வருவாரு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? நீ வேலைக்கு போறவன பிடிச்சி அம்மா வீட்டுக்கு வா, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா அவரு எப்படி வருவாரு? அவரு லீவ்ல இருக்கும்போது நீ கூட்டிட்டு வரணும். உன்னை யாரு இப்ப ஆட்டிக்கிட்டீங்க வர சொன்னா? இல்லம்மா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் உடனே வந்துட்டேன். சரி சரி, வந்துட்டல, வா என் கூட இருந்து இந்த சீரியலை பாரு, நம்ம 2 பேரும் பார்த்து பார்த்து இந்த சீரியலை சிரிச்சுட்டு இருப்போம். சரிம்மா, வாரேன், இப்ப வாரேன், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, வாரேன். அப்புறம் என்னம்மா சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடி. மருமக அவ பாட்டுக்கு இருக்கா, அவ வேலை செய்யறா, நான் கேக்குறதெல்லாம் எனக்கு செஞ்சு செஞ்சு தாரா. நல்ல பிள்ளையாதான் இருக்கா. சில நேரம் அவளுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, மவன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? ஒரு வார்த்தையாவது ஒரு தங்கச்சி இருக்காளேன்னு கால் பண்ணி என்னைக்காவது அவன் பேசிருக்கானா? அவனுக்கு அதுக்கு டைம் இல்லட்டி. அவன் வேலைக்கு போறான், வீட்டுக்கு வரான், நல்ல வெளியில போய் ஊரை சுத்திட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வந்து வீட்டுல கிடக்கான். அவனுக்கு இதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு? சரிம்மா சரிம்மா, நீ என்னைக்கு உன் பிள்ளைய விட்டு கொடுத்து பேசிருக்க, இன்னைக்கு புதுசா நீ பேசுறதுக்கு? உனக்கு தெரிஞ்சு போச்சட்டி.